ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் குழந்தைங்களுடைய அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது வந்து ஏன் குறையுது, அதை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 6 விஷயங்கள் மட்டும்தாங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபைன். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஃப்ரிக்ஷன் அதாவது வந்து நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா பற்றிக்கும் இல்லை. ஸோ நம்ம பசங்க எல்லாமே பார்த்தோன்னா நெருப்பு மாதிரி. அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு பஞ்சு வேணும். அந்த பஞ்சு இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அது பற்றும். நெருப்பு மட்டும்தான் இருக்குது, பஞ்சே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகாது அப்படின்னா அது பற்றவே பற்றாது. இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இங்கே வந்து ஃபயர் ஆகணும். அது ஏன் ஃபயர் ஆகணும் அப்படின்னா அப்போ தான் வந்து அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வரும். அது ஏன் ஃபயர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு வைங்களேன், எனக்கு அங்கே ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுங்க. எனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும், என்னை வரவேற்கிறதுக்கு, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு, நான் உட்காந்து பேசுகிறது கேட்குறதுக்கு, இல்லைனா யாராவது பேசுகிறது நான் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு பியர் குரூப் வேணுங்க. ஒரு 5ஆவதோ ஒரு 7ஆவதோ ஒரு 10ஆவதோ எந்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு வேணுங்க. ஆனால் இன்றைக்கி 40 பேர் 30 பேர் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸில் தான் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்டே இல்லை சார், யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா, எனக்கு ஸ்கூலுக்கே போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லைம்மா அப்படின்னு ஒரு சில குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆனால் பல குழந்தைங்க அதை சொல்கிறது கூட கிடையாது. மௌனமாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அப்படி சும்மா வெறுமனம் போயிட்டு வரும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஈடுபாடு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா போவாங்க வருவாங்க, ஆனால் அதுக்கான பலன் 100% கிடைக்குமா அப்படின்னா அந்த பலன் படிப்பில் 100% வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேச சொல்லுங்கள், ஒரு குரூப்பை அமைச்சுக்க சொல்லுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது காமனாக தான் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிள், ஒரு கூட்டம் வேணுங்க. கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் விளையாண்டுட்டு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இந்த வேலை நடந்தாலே படிப்பு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். 2வது டீச்சர்ஸுங்க. டீச்சர்ஸோட அசோசியேட் ஆகிறது, அதாவது ஜெல் ஆகிறது, கலந்து உட்காந்து பேசுகிறது, கேள்வி கேட்குறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோன்னா அப்படி குறைஞ்சிருச்சுங்க. என்ன தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு, மாடர்ன் ஸ்கூல்ஸு டீச்சரை வந்து அம்மானு கூப்பிடுறாங்க, என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டாலுமே பசங்களுக்கு அந்த பயம் இருக்குங்க. எல்லா பசங்களுக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட பசங்களுக்கு ஒரு 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 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேத்துக்காவது அந்த பயம் இருக்குங்க. பாதி பேத்துக்கு அந்த பயம் இருக்குன்னா அது சரி பண்ண வேண்டிய விஷயம் தானே. ஸோ உங்கள் குழந்தைங்கள்ட்ட கேளுங்க, டீச்சர்கிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்கானா, வேண்டாம்மா போகாதம்மா, நான் போய் பேசட்டுமா, இல்லை வேண்டாம்மா நானே பார்த்துக்கிறேம்மா, இப்படியே தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம போய் டீச்சர்கிட்ட நம்மளையும் பேச விட மாட்டானுங்க. அவங்களும் போய் அவங்க டீச்சர்கிட்ட போய் அவங்க பேச மாட்டாங்க. பேர் கேட்டால் கூட சயின்ஸ் மிஸ்ஸு, சோஷியல் மிஸ்ஸு, இவிஎஸ் மிஸ்ஸுங்கிறானுங்க தவிர பேர் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஸோ டீச்சரோடைய கொஞ்சம் அசோசியேட் ஆகிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், போடா போய் பேசுடா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கிளாஸ் ரூமில் நம்ம சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டாலும் பாடம் அவங்க தானே நடத்துகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமில்ல. ஸோ அப்போது இப்போ நான் பேசுகிறேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆயிருமில்ல. ஸோ அந்த கணக்கு தான் இது. ஸோ அந்த வேலையை அதிகமாக என்ன பண்ண வைங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணி பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விடுவாங்க. இது 3வது பெரிய சிக்கல், ஹோம்ஒர்க் உட்காந்து வீட்டில் எழுதுறது. நல்லா படிக்கிற குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதிடும் அப்படி கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிள், என்ன சொல்கிறாங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு எழுதிட்டு வர்றது ஒரு திறமை. இல்லைன்னா போர்டில் ஒரு ஓரத்தில் எழுதி போட்டிருப்பாங்க, அதை நான் என்னோடய டைரியில் காப்பி பண்ணிவிட்டு உட்காந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த டைரி பேஜ் ஓப்பன் பண்ணி ஓகே இது படிக்கணுமா, ஓகே இது எழுதணுமா அப்படின்னு பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு திறமை. இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹோம்ஒர்க்கில் பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எழுதுறதுல டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்கும், ரீடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் உட்காந்து என் குழந்தைக்கு இது இப்படிடான்னு நான் எடுத்து வச்சு உட்காந்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது சம்மந்தமாக ஒரு செப்பரேட் வீடியோ கூட ஒன்று இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டராக என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4வது பெரிய பிரச்சனை படிப்புங்க. இப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே மந்த்லி டெஸ்ட்டுங்கிறானுங்க, கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறானுங்க, மிட்டமுங்கிறானுங்க. அது மாதிரி ஒரு அஜிடேஷன் பார்த்தோம் அப்படின்னா மண்டைக்குள்ளே டென்ஷன் உருட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உட்காந்து மெனக்கட்டு படிப்பான், ஆனால் வந்து மார்க் வராது. அவன் வந்து ஸ்லோ லேர்னர்னு சொல்லுவாங்க. இவன் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே சன்னமாகவே தான் இருப்பான். இவனை வந்து ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து எடுத்துகிட்டு போகணும். இன்னொருத்தர் இருப்பான் உட்காந்து படிக்கவே மாட்டான், புக்கை கையில் கொடுத்தனாலே கண்ணில் தண்ணி வரும், பாத்ரூம் வருது, வயிறு கலக்குது, இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பான். மேக்ஸில் சுட்டு போட்டாலும் வராது, ரீடிங்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், தமிழும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எல்லா படிப்புலையுமே பார்த்தோன்னா இவன் சிரமப்பட்டுகிட்டே தான் இருப்பான்.
ஒரு 7வது 8வது படிப்பான். ஒரு சாதாரண ஒரு டிவிஷனோ ஒரு மல்டிப்ளிகேஷனோ கேட்டோன்னா திருன்ட்டு முழிப்பான். ஸோ இவனை வந்து லேர்னிங் டிசபிள்னு சொல்லுவாங்க, எல்டின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பார்த்தோன்னா செப்பரேட் கோச்சிங் கைடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவனுக்கு வந்து அந்த அகாடமிக் இம்ப்ரூவ் ஆகும். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எண்ட் ஆஃப் த டே போகிறது வந்து படிப்புக்காக தான். அப்போது எனக்கு அந்த படிப்புலேயே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே போக தோணாது, எனக்கு வெறுப்பு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு இந்த இடத்துல ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு கடுப்பாகும். ஓகே, எனக்கு படிப்பில் ஒரு கோளாறு இருக்குது, ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் நான் எப்படி ஸ்கூலை ஈஸி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸுங்க. எத்தனையோ குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் பட்டாசாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் பார்த்தோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் உங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அகாடமிக்காக வீக்காக இருக்கானா ஸ்கூல் டீமில் சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூல் டீமில் ஒரு ஸ்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க என்ன ஸ்போர்ட் வச்சுருப்பாங்களோ அந்த ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுங்கள், இன்வால்மெண்ட் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தோன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது காலையிலையும் இருந்துச்சு, ஈவினிங்கும் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ். இப்போ எல்லாமே பார்த்தோன்னா ஆஃப்டர் ஸ்கூல் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸில் அவன் இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அங்கே அவனுக்கு ஒரு பிடி கிடச்சிரும், அங்கே அவனுக்கு ஒரு பியர்ஸ் கிடைப்பாங்க, அங்கே அவனுக்கு ஒரு கேங்கு கிடைக்கும். அந்த போர் அடிக்காது. ஓகே, அவன் அதுக்காவது அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்னா விளையாட ஆரம்பிப்பான். அப்போ அவன் ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடும் போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அதில் அவன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த கான்ஃபிடன்ஸ் அவனை என்ன பண்ண வைக்கணும்னா கிளாஸ் ரூமில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன நிறைவோடு உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6வது லாஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்லை, நிறைய குழந்தைங்க பாட்டு பாடுவாங்க, அழகாக ப்ரேயர் சாங்ஸ் பாடுவாங்க, கிளப்பில் இருப்பாங்க, ஆர்ட்ஸ் அதில் இருப்பாங்க, ட்ராயிங்கில் இருப்பாங்க. கிளாஸ் ரூம்லேயே இருக்க மாட்டான், சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவனை உட்கார வச்சு படிக்க சொன்னால் அவன் கஷ்டப்படுவான், ஆனால் சுற்றுற வேலை கொடுத்தோன்னா அவன் சூப்பராக சொல்லுவான். ஸோ அவனை என்கரேஜ் பண்ணி அது மாதிரி என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மூலிமா அவனை வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவனுக்கும் பார்த்தோன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிற ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த 6 விஷயங்களை முயற்சி செய்யுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் மெயின் பாயிண்ட்டே என்னென்னா, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கணும், எனக்கு அது நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதை நினச்சாலே ஐயோ எவன்டா போவான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னோடய அகாடமிக் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. நான் ஒரு 70 மார்க் இருக்கிற பையன் அப்படின்னா 70லேருந்து 60 தான் ஆகுமே தவிர 70லேருந்து 80 ஆகவே ஆகாது. ஸோ அதிகமாக என்ன பண்ணுங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன இந்த 6 விஷயங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிகமாக அவன் ஸ்கூலுக்கு வந்து ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட்டோடு போகிற மாதிரி முயற்சி செய்யுங்க. ஸ்டே டியூன்ட், see you all.